நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 28ஆம் தேதி திங்கள் கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் இன்று நமக்கு நற்கருணை வழியாக வெளிப்படுகிறது. இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்துவிட்டார்கள் என்பதை விடுதலை பயண நூல்கள் நமக்கு வெளிப்படுத்தும் நேரத்திலே, வேறு தெய்வங்களை அல்ல, வேறு அடையாளங்களை அல்ல, எங்கள் ஆண்டவர் கொடுத்த அடையாளமான நற்கருணையையே எங்கள் தெய்வமாக நாங்கள் எங்கள் கண்முன் வைத்திருக்கிறோம் என்பதை அறிக்கை செய்து கொண்டிருக்கிற நீங்கள் பேறு பெற்றவர்கள். இந்த உண்மை தெய்வத்தை உணர்ந்து பாடி துதிப்போம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். இன்று திருப்பாடல் 106 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என் தேவன் எப்படி நல்லவர் என்று ஒரு கேள்வியை நாம் கேட்டால், தாயின் கருவிலேயே நம்மை தெரிந்தெடுத்து அவருக்கே ஊழியம் செய்யும் நல்ல ஊழியர்களாக நம்மை உயர்த்தியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்குரிய பங்கை கொடுத்த இந்த தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது. தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர் என்கிற வார்த்தையின்படியாக இன்று அநேக உருவத்தை வைத்துக்கொண்டு உண்மை தெய்வத்தின் அடையாளத்தை மறந்து போகிற மனநிலையை கடவுள் அருவருக்கிறார். கடவுளுக்கு முன்பாக இப்படிப்பட்ட காரியங்கள் அவருக்கு அருவருப்பை தருகிறது என்பதை அறிந்தும் செயல்படுகிற பிள்ளைகளைப் போல நாம் இல்லாது உண்மையின் அடையாளத்தை உணர்ந்து துதிக்கிற பிள்ளைகளாக இருந்து ஆண்டவரை நாம் நம்முடைய உள்ளத்திலும் உணர்விலும் உணர்ந்து துதிக்க மன்றாடுவோம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில்
திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர், எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர் என்கிற வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்த, அற்புதமான காரியங்களை செய்த அந்த ஆண்டவரை மறந்து நின்ற இந்த மக்களைப் போல நாம் இருந்து விடாதபடி அழியப்போகிற உலகில் ஆண்டவருக்கு உகந்த சாட்சிகளாக நாமும் நிலைத்திருந்து வெற்றி பெற இறையருளை வேண்டி மன்றாடி துதிப்போம். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் தாமே, நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். உமது திரு திட்டத்தை எல்லாம், மீட்பின் திட்டத்தை எல்லாம், நீர் எங்களுக்காக கொண்டு வந்த அற்புதமான ஆசீர்வாத திட்டத்தை எல்லாம் நாங்கள் அறிந்து செயல்படுத்த எங்களுக்கு ஆற்றல் தந்து கொண்டிருக்கிறீர். உமது திட்டங்களை நிறைவேற்றும் முதல் கனிகளாக எங்களை உருவாக்கிய கிருபைக்காய் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆமென். வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.